ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்டோட என்ட்ரன்ஸ் ப்ளஸ் எக்ஸ்பிரஸ் வே வெரி நியர் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துருக்க ஏரியா பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வே இப்போ லைவாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த பிளேஸு இந்த ப்ளூ கலர் செட்டுக்குள்ளே தான் அந்த சைடு அப்படியே எக்ஸ்பிரஸ் வே ஒர்க் நடந்துருக்குது. அந்த ப்ளூ கலர் செட்டு கீழே உள்ளது அப்படியே நம்ம ப்ராஜெக்ட் அப்படியே அமைஞ்சிருக்குது. இங்கே ஒரு டோட்டலாக ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் அமைஞ்சிருக்குது. ஃபுல்லாமே டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு ஃப்ளாட்டு. ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா ஆல்ரெடி பழைய ரெகுலேஷன் ஃப்ளாட்டு. ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாரோட அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்குது. இது டுவர்ட்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு பெரிய கமர்ஷியல் கற்பாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை போகிற ஏரியா டுவர்ட்ஸ் சென்னை. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே பெங்களூர் சைடு போகுது. ஸோ இந்த பிளேஸ்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் தான் நம்ம ஏர்போர்ட்டோட மெயின் என்ட்ரன்ஸே வருது. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் என்ஹெச்லேருந்து இந்த பிளேஸில் கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் கனெக்டிவிட்டி ரோடு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய ரவுண்டான பெரிய பிரிட்ஜே வருது. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கு தான் எக்ஸ்பிரஸ் ஹைவே கரெக்டாக இப்போ ஒர்க் நடந்துட்டுருக்க பிளேஸு. இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த லேபர் ஒர்க் பண்ணுற செட்டு எல்லாமே நம்ம சைட்டோட வெரி நியர் தான் இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இந்த பிளேஸில் நீங்கள் வாங்கி போட்டி அப்படின்னா ஒரு பெரிய அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிளேஸில் நம்ம சைட்டு மட்டும்தான் இப்போ டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட் இருக்குது. வேறு எங்கேயுமே இது நியர்பை டிடிசிபி அப்ரூவ்டு ஃப்ளாட்டு இப்போ கிடையவே கிடையாது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தி அப்படின்னா இந்த இயர் எண்டுக்குள்ளே செப்டம்பர் அக்டோபர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிரஸ் ஹைவே லைவாக ஒர்க்கு முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2026 இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளே லேண்டு காம்பன்சேஷன் ஃபுல்லாமே கொடுத்து லேண்டுக்கு 2026 ஏர்போர்ட்டோட ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி 2029 ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ஒர்க்கு 3 பார்ட்டாக நடந்திருக்குது. இது ஃபேஸ் 1 2029 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்கன்னு கன்ஃபார்ம்டாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வாங்க இப்போ நம்ம ஏர்போர்ட்டோட 3D டிராயிங்கில் நம்ம சைட்டோட லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துருக்குது ஏர்போர்ட்டோட 3D டிராயிங்கு. இது இப்போ சென்னை டு பெங்களூர் எக்ஸ்பிரஸ் வேவில் நம்ம லொக்கேஷன் மார்க் பண்ணி காட்டியிருக்கோம். நம்ம சைட்டை தாண்டி கிண்டி கத்திப்பாறை மாதிரி பெரிய பிரிட்ஜு கொடுக்குறாங்க. அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ஹெச்லேருந்து அந்த கனெக்டிவிட்டி ரோடு ப்ளஸ் அந்த என்ஹெச்சையே ஒட்டி சென்னை டு பெங்களூர் என்ஹெச்சை ஒட்டி மெட்ரோ ப்ராஜெக்ட்டு எல்லாமே கொண்டு வந்து கனெக்டிவிட்டி கொடுத்து இந்த ஏர்போர்ட்டோட டெர்மினல் பில்டிங்கு எல்லாத்துலேயும் கனெக்டிவிட்டி கொடுக்குறாங்க. மெட்ரோக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பரந்தூர் என்ட்ரன்ஸில் ஒரு ஸ்டாப்பு ப்ளஸ் உள்ள டெர்மினல் பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே ஒரு ஸ்டாப் கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 ரன்வே கொடுத்துருக்குறாங்க. அந்த 2 ரன்வேக்கு இடையில பார்த்தீங்கன்னா பில்டிங்ஸ் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் நம்ம இப்போ பார்த்து. ஸோ ஃபியூச்சரில் சென்னையிலேருந்து வர்றவங்களுக்கு பெங்களூர்லேருந்து வர்றவங்களுக்கு நம்ம சைட்டு பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே ஆன் ரோட் மேலேயே இருக்கிறதுனால ஃபியூச்சரில் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹப்பாவையோ இல்லை ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கு நம்ம சைட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். டோட்டலாகவே இங்கே இப்போ அவைலபிள் பார்த்தி அப்படின்னா ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதுவுமே டிடிசிபி ரேரா அப்ரூவ்டு லீகல் 50 வருஷத்துக்கு உண்டான லீகல் எல்லாமே கிளியராக இருக்குது. இந்த மாதிரி பிளேஸில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபியூச்சரில் ஒரு நல்ல அப்ரிசியேஷன் வரும். மேலும் இந்த சைட்டை பற்றி ஏர்போர்ட் பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னக்கட்டி நம்ம ஏர்போர்ட்டை பற்றி இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்கிறாங்க அதையும் பார்த்து 20,000 கோடி ரூபாயில் விமான நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்ட நிலையில் தற்போது 32,000 கோடி ரூபாய் என அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விமான நிலையம் அமைய உள்ள பரப்பின் அளவு 700 ஏக்கர் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையம் 4 கட்டங்களாக கட்டி முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. முதல் கட்டுமான பணிகள் ஜனவரி 2026 ஆண்டு தொடங்கப்பட்டு 2029 ஆண்டில் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 கிலோமீட்டர் நீளம் கொண்ட 2 விமான ஓடுபாதைகள் அமையும் வகையில் விமான நிலையம் கட்டப்படுகிறது. விமான நிலையத்தில் 3 முனைய கட்டடங்கள் அமைய உள்ளது. அதோடு 2,30,000 சதுர மீட்டரில் கார்கோ பகுதியும் அமைகிறது. பரந்தூர் பசுமை விமான நிலையம் அமைய உள்ள பகுதியில் 47.46% விவசாய நிலமும்
16.35% தரிசு நிலங்களும் உள்ளன. சாலைகள், அரசு புறம்போக்கு நிலங்கள், நீர்நிலைகள், கிராம குடியிருப்புகளிலும் குறிப்பிட்ட சதவிகிதத்தில் உள்ளது தெரியவந்துள்ளது. இது தவிர சென்னை பெங்களூரு 6 வழி விரைவு சாலையை விமான நிலைய பகுதிக்குள் இணைப்பதற்கு கிளே ஓவர் பாலம், சென்னை நகர் பகுதியிலிருந்து பரந்தூர் வரை மெட்ரோ ரயில் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது. பிரத்யேக சரக்கு முனையம், தளவாட மையம், விமானம் கேட்டரிங், ஏவியேஷன் அகாடமி, MRO வசதிகள் ஆகியவையும் திட்டமிடப்பட்டுள்ளன. இன்னும் பல விவரங்கள் இடம்பெற்றுள்ள 19 பக்க அறிக்கையை காண அனுமதி கிடைத்தவுடன் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கான டெண்டர் கோரப்படும். கடந்த வாரத்தில் பரந்தூரில் நிலம் கையகப்படுத்துவதற்கான பணிகளில் மாநில அரசு சிறப்பு அலுவலர்களை நியமித்து பணிகளை தொடங்கியுள்ள நிலையில் தற்போது சுற்றுச்சூழலுக்கான அனுமதியும் கோரியிருப்பதன் மூலம் பரந்தூரில் பசுமை விமான நிலையம் அமைப்பதில் அரசு உறுதியாக இருக்கிறது என தொழில் வளர்ச்சித்துறை ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த சைட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறோம்னா டிஸ்பிளே தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.